பாட்டி இன்னைக்கு என்ன செய்ய போற? அதான் வந்துட்டீங்களே, சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச வடை பண்ண போகிறேன். வடைன்னா டீ கடை வடை பண்ண போகிறேன். டீ கடையில் வாங்கினா இன்னும் 4 வாங்கி சாப்பிட்றோம்ல நீ, அது எப்படி இருக்குது அதையே நம்ம பண்ணி காமிச்சிட்டா சூப்பராக சாப்பிடுவீங்க. குட் மார்னிங் கிராண்ட்மா கிச்சன். பேத்திங்கெல்லாம் வந்தாச்சு, அவங்களுக்காக விதவிதமாக செய்ய ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு மசால் வடை, அதாவது உளுத்தம்பருப்பு மசால் வடை, அதாவது மசாலா போட போகிறோம். அதில் மசால் வடைங்கிறது பருப்பில் தான் போட்டு பண்ணுவோம், ஆனால் உளுத்தம் பருப்பில் ஒரு மசாலா கலக்க போகிறேன். அதுதான் டிஃப்ரெண்ட்டான ஒரு டீ கடையில் இருக்கிற டேஸ்ட்டில் பண்ண போகிறேன் உனக்கு. இப்போ இதில் உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு 300 கிராம் போட்டு நல்லா வழிமனை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு இதில் உப்பு போட்டு நான் அரைக்கலை, அதனால் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். அரைக்கும் போது கல்லுப்பு போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டு இந்த டீஸ்பூன் இருக்கு பார்த்தியா, இதில் 1 டீஸ்பூனு சால்ட்டு போட்டிருக்கேன். உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, கரிச்சிடும். பச்சை மிளகாய், இஞ்சி. முக்கியமானது இந்த இதுக்கு டீ கடையில் இருக்கிற போனாலும் கலர்ஃபுல்லாக இருக்கும், கரகரன்னு இருக்கும். எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவு, இந்த 2 டீஸ்பூன் அரிசி மாவு, இதுதான் முக்கியமானது. கிரிப்ஸாகவும் இருக்கும். வடை தண்ணி பிடிக்காது. தண்ணி பிடிக்காதுன்னா தண்ணி குடிச்சிட்டு புதன்னு இருக்கு இல்லையா, எண்ணெய் கோர்க்காமல் இருக்கிறதுக்காக இந்த 2 இதுவும் சேர்த்துருக்கேன். இதுதான் முக்கியமானது. யாருமே இந்த உளுத்தம்பருப்பு வடையில் கடலை மாவு சேர்க்க மாட்டா இல்லையா, நான் சேர்க்கறது டீ கடையில் போடுற ஐட்டம். இப்போ இது இந்த மசாலா தான் இது முக்கியமானது. என்னென்னா 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இந்த 3ம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட கருவேப்பிலை கொத்தம், அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நல்லா கலந்துக்கிறோம். மாவோட கலந்துட்டு இந்த எண்ணெய் சுடுறது பற்றியா இப்போ இதில் போடுறதுக்காக கலந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா, அப்படி இப்படி போட்டு பார்க்கணும். மேலே வருதா, மிதக்குதா. இப்போ எப்பவுமே எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடு இருக்கும். மொறின்னு சூடு இல்லாமல் நல்லா நிதானமாக ஒரு சூடு இருக்கணும். வெதுன்னு இருந்ததுன்னா எண்ணெய் கண்டிப்பாக பிடிக்கும். போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி இப்போ தண்ணி தொட்டுக்கணும். தண்ணி தொட்டுட்டு வடையை இப்படி பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பழம் போட்டு அப்படி போட்டு நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். வடை கரன்னு இருக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். 4 வடை போதும். இது வேகட்டும். கலர்ஃபுல்லாக வந்துட்டு பற்றியா கரன்னு நல்லா. அதுக்காக தான் அந்த கடலைப்பருப்பு, கடலை மாவு கொஞ்சம் 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டிங்கன்னா எண்ணெயே குடிக்காது. வடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகு, ஜீரகம், தனியா இதெல்லாம் போட்டிருக்கல, அதுக்கு தான் மசால் வடை இல்லை, இது மசாலா வடை. தண்ணி தொடாமல் போட்டால் கண்டிப்பாக கையில் ஒட்டும். அதனால தண்ணி தொட்டுட்டு அப்படி பண்ணி அப்படி ஒரு ஓட்டை போட்டு அப்படி பசங்க வந்தாச்சுனாலே எனக்கு வேலை ரெடி வந்தாச்சு. குழந்தைகளுக்கு டெய்லியும் ஒன்று பண்ணிவிடுங்க. அது உளுத்தம்பருப்பு சேர்க்கறது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. எவ்வளோ பசங்க இந்த நம்மளுடைய சேனலில் எவ்வளோ குழந்தைகள் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வடை பண்ணி கொடுங்க. டீ கடை வடை, டீ கடையிலலாம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ஒன்றுக்கு 4 வடை கூட நம்ம கூட இன்னும் இப்படி எப்படா பண்ணாலும் அது மாதிரி வரலேன்னு ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது காட்டலாம், அது வேகட்டும். அப்படி மேலே கிரிப்ஸாகவும் உள்ளுக்குள்ள அப்படியே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் விட்டினா இன்னும் கூட கரகரன்னு அடுப்பில் போட்டு எடுக்கலாம். இன்னும் கலர்ஃபுல்லாக எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் போட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க.
இந்த நான் என்ன மசாலா போட்டிருக்கேன்னு இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். அந்த மசாலா ஆட் பண்ணி பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எண்ணெய் ஐட்டம் நம்ம சாப்பிட்றோம். அது கூட அந்த போட்டிருக்கிற அந்த தனியா மிளகு ஜீரகம் வந்து வெரி டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது. நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம